அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, நான் பேச விரும்புறது, கஸ்டமர் இஸ் கிங், கஸ்டமர் இஸ் காட் எப்படின்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படின்னு சில இடத்துல வந்து போர்டு எழுதி வச்சிருப்பாங்க. இதுவும் வந்து ரொம்ப என்ன சொல்றது, உண்மை அல்லன்னு சொல்ல முடியாது. நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் சின்ன வயசுல யோசிச்சு பார்ப்பேன். கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட், கஸ்டமர் இஸ் காட், இன்ஃபோசிஸின் விதிகள் அப்படின்னு. இன்ஃபோசிஸ் வந்து அப்போ வந்து பெரிய கம்பெனி. இப்போ வந்து இந்தியாவில் வந்து வளரணும் அப்படின்னா உடனே இன்ஃபோசிஸை கை காட்டுவாங்க. ஏன்னா அப்போ வந்து அது மட்டும்தான் இருந்தது அந்த டைம்ல. இன்ஃபோசிஸ் பாரு, அந்த நாராயணமூர்த்தி கதை, அவங்க சுதாமூர்த்தி கதை, அது வந்து ரொம்ப பெருசா பேசுவாங்க. அங்க வந்து அவங்களுடைய விதிகள் அப்படின்னா கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட், 2 விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு, கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட், 2வது விதி வந்து ரீட் த ஃபர்ஸ்ட் ரூல் அகைன் அப்படின்லாம் என்னமோ போட்டிருப்பாங்க. அப்ப இதுக்கும் வந்து நமக்கு ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அப்புறம் கஸ்டமர் அப்படின்ற ஒருத்தர் வந்தோடனே காசு கொடுக்குறாரு அப்படின்னோடனே அவங்க சொல்றது எல்லாத்தையும் செய்யணும், அவங்க சொல்றதை வந்து எதிர்த்து பேசக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிறைய கற்பனைகள் நம்ம மைண்ட்ல வரலாம். ஸோ இதுவும் வந்து சரியான விஷயம் கிடையாது. கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படின்றது கிடையவே கிடையாது. கஸ்டமரும் வந்து மனுஷன் தான். சரியா? கஸ்டமர்னா உடனே கடவுளா அப்படிலாம் கிடையாது. ஒரு பக்கம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது ஏன் அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, சில பேர் வந்து ஒருத்தங்க ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா அதை அவங்களால எடுத்துக்க முடியாது. இப்போ எதிரில் இருக்கிறவங்களாம் குறை சொல்லுவாங்க. அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி நோட்டீஸ் போர்டில் போடுறது. இப்போ ஒரு ஆஃபீஸில் எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்குறாங்கன்னா, எம்ப்ளாயி வந்து கஸ்டமரோட சண்டை போட்டால் என்ன நடக்குது? அங்கே வியாபாரம் நடக்காது. அதுக்காக உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தான் இதெல்லாம். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணா, முதலாளி அப்படின்றவர், நீ வாயை மூடிட்டு வேலையை பாரு, அவர் சொல்றதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றது. அப்புறம் இந்த மாதிரி நிறைய படத்துலலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. படத்துல ரெஸ்டாரண்ட்ல ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் வந்து, இந்த பாய்ஸ் படத்துல ஏதோ நடக்கும், எனக்கு பிடிக்காத பியரை கொண்டு வந்துட்டு அப்படின்னா அவர் முன்னாடியே பலார்னு அரைஞ்சு அதுக்கப்புறம் அவங்க உள்ள பண்ணிட்டு அவர் ரெகுலர் கஸ்டமர் பா அப்படிலாம் சொல்லுவாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கலாச்சாரத்துல நம்ம பார்த்து வளர்ந்துருக்கலாம். இந்த காலத்துல தெரில, நீங்க உங்களை பல பேருக்கு வயசு கம்மியா இருக்கலாம், அதனால நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம். பட் என்னை மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கீங்கன்னு நம்புறேன். அப்ப அந்த கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அங்க வந்து கஸ்டமர் அப்படின்றது தனி ஆள் கிடையாது. இது நீங்க ஏற்கனவே என்னுடைய ஆடியோ பாட்காஸ்ட்ல கேட்டிருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். கஸ்டமர்ன்றது ஒரு கூட்டம். உங்களுடைய கஸ்டமர் யாரு, உங்களுடைய கஸ்டமர் கூட்டம் யாரு அப்படின்றது நீங்க தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அப்பதான் வந்து அதுக்குள்ள இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்த நினைங்க, வெளியே இருக்கிறவங்கள பத்தி நீங்க அதிகமா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல. அது வந்து ஒரு வகையா நீங்க புரிஞ்சுக்கலாம். சின்ன வயசுல அதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தங்க இப்படி சொல்றாங்க, இன்னொருத்தங்க இப்படி சொல்றாங்க, அப்ப யாரு சொல்றது ரைட்டு, எல்லாத்தையும் பண்ண முடியுமா அப்பெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். அதே பிரச்சனை இன்னைக்கு ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது விதவிதமா ப்ராஜெக்ட் பண்றதுலையும் தெரியுது. பல பேர் வர்றாங்க, வந்துட்டு ஒரு கஸ்டமருக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்றது, இன்னொரு கிளைண்ட்டுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்றது. ஏன்னா அவங்க மைண்ட்ல வந்து எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற அந்த ஒரு மாதிரியான ஒரு உணர்வு. அப்போ ஒரு மாதிரி ஃபுட்பால் கிரவுண்ட்ல பந்தாடப்படுற மாதிரி நம்மளும் வந்து இந்த ஆளை சந்தோஷப்படுத்தணும், இந்த அம்மாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அவங்களுக்கு வேலையை மாத்தி மாத்தி புதுசா படிச்சு செஞ்சு எங்கேயுமே போகாது. மேபி ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கலாம், எங்கேயுமே ஜீரோல இருக்கீங்க அப்படின்னா சரி ஓகே, ஒரு பாயிண்ட் வரைக்கும் போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி நம்ம அட்லீஸ்ட் ஒரு ப்ராஜெக்டாவது பண்ணோம், 2 ப்ராஜெக்டா பண்ணோம். பட் ஆனால் அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா கஸ்டமர்னா என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சு, கஸ்டமர்ன்றது ஒரு கூட்டம். அந்த கூட்டம் என்ன அப்படின்றதை நீங்க தான் தீர்மானிக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் கொஞ்சம் ஒரு கணிப்பு மூலமாகவும் நீங்க வந்து அது மாறிட்டே இருக்கும். நான் வந்து ஆரம்பிக்கும் போது எனக்கு கஸ்டமர்னா இவர் தான் என்னுடைய கஸ்டமர் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நமக்கு புதுசா விஷயங்கள் தெரிய வரும். அவங்களோட பேச தான் எனக்கு வந்து முக்கியமா வந்து இது ஒரு விதத்துல வளர்ந்துட்டே போகும். இல்ல ஒரு இந்த வைரம் இதாகிட்டே போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, பளபளத்துட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா அது வந்து மெருகேறிட்டே போகும். கஸ்டமர்னா யாரு அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும் நம்ம மைண்ட்ல.